சதாம் பெருவாக்கோட்டையிலிருந்து கேட்குறாங்க. நான் லுஹர் தொழுகைக்கு செல்லும் பொழுது இமாம் 3 ரக்காத்து தொழுது முடித்து விட்டார் எனில் நான் 4ஆம் ரக்காத்தில் சேருகிறேன். அப்படி சேரும்போது நான் சனா அல்ஹம்து சூரா துணை சூரா ஓத வேண்டுமா? நான் அதை எவ்வாறு கணக்கிடுவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க துவக்கும் பொழுது தொழுகையை துவக்கிற துவாவோட தான் நீங்க துவக்கணும். இமாமுடைய 4வது ரக்காத்தா இருந்தாலும் இப்போ தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ தான் முதல் ரக்காத்தில் ஆரம்பிக்கிறீங்க. முதல் ரக்காத்து ஆரம்பிச்சா எப்படி தொழுகணுமோ அப்படித்தான் ஆரம்ப துவாவோடு அல்ஹம்து சூராவோடு துணை சூராவோடு அதைத்தான் நீங்க ஓதணும். அதுக்கு வாய்ப்பு கிடைக்காத பொழுது எவ்வளவு கிடைக்கிறதோ அதை பயன்படுத்திங்க. இப்போ நம்ம முதல் ரக்காத்தாவே இருக்கட்டுமே, முதல் ரக்காத்தில் இமாம் தக்பீர் கட்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம தக்பீர் கட்டணும். இப்போ நாம ஒரு 2 வசனம் ஓதுறது கூட நேரம் கிடைக்காது, அவ்வளோதான் ஓதிக்கிறோம், அவ்வளோதானே. அதே மாதிரி தான் தாமதமாக வந்தாலும் நீங்கள் துவங்குகிற பொழுது என்ன முதல் ரக்காத்தை எப்படி ஆரம்பிப்பீங்களோ அப்படி தான் ஆரம்பிக்கணும். அதுதான் முறை. எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளோ நேரத்துக்குள்ளே சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள், முடிஞ்சதை சொல்லுங்கள். நேரம் முடிஞ்சிருச்சா இமாம் போயிட்டாருன்னா அது ஒன்றும் பிழையாகாது. இமாமை ஃபாலோ பண்ணி போயிட வேண்டியதான், மார்க்கத்தில் எது குற்றமாக ஆகாது.